சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தையும், ஏசாயா 5வது அதிகாரம் 13வது வசனத்தையும் கடந்த நாட்களில் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். அநேக தேவ ஜனங்களுக்குள் பெரிய ஒரு ஆதங்கம் இருக்கிறது, ஒரு அங்கலாய்ப்பு இருக்கிறது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன், ஆண்டவராக இயேசுவை தான் நான் நேசிக்கிறேன், அவரை ஆராதிக்கிறேன், உழைக்கிறேன், கொடுக்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் இல்லையே, அல்லது என் வாழ்க்கையில் இப்படி விரும்பத்தகாத செயல்கள் நடக்கலாமா? அநேகருக்குள்ள ஒரு அங்கலாய்ப்பு இருக்கிறது. அநேக தேவ ஜனங்களுக்குள்ள, பெரும்பாலான மக்களுக்குள்ள இருக்கிற ஆதங்கம், ஏன் வாழ்க்கை தரம் இன்னும் உயர்த்தப்படவில்லை, ஏன் வாழ்க்கையில் ஏன் இன்னும் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரவில்லை என்ற ஒரு ஆதங்கம், ஒரு அங்கலாய்ப்பு பெருமூச்சு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இதற்குத்தான் வேதம் சொல்லுகிறது, ஏன் ஜனம்தான், என்னை நேசிக்கிற ஜனம்தான், என்னை ஆராதிக்கிற ஏன் ஜனம்தான், ஏன் பிள்ளைகள் தான். ஆனால் அறிவில்லாததுனால சங்காரமாகிறார்கள், அறிவில்லாததுனால சிறைப்பட்டு போகிறார்கள். வியாதி என்ற சிறை, கடன் என்ற சிறை, ரகசிய பாவங்கள் என்ற சிறை, பலவிதமான சிறை இருப்புக்குள்ள தேவ ஜனங்களே இருக்கிறார்கள். இதுக்கு ரீசன் என்னன்னு வேதம் சொல்லுது, அறிவு இல்லை. என்ன அறிவு இல்லை? யோவான் எழுதின நற்செய்தி நூல் 8வது அதிகாரம் 32ல, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதுக்கு முன்னாடி சொல்லுவார், தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, எப்பா என்னை விசுவாசித்தீங்க, ரொம்ப நல்லது, ஆனால் அதோடு நின்று விடாதிருங்கள், அடுத்த லெவலுக்கு வாங்க. விசுவாசித்த மட்டும் போதாது, சத்தியத்தை அறிந்தாதான் அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், உங்களை வாழ வைக்கும், உங்களை தூக்கி நிறுத்தும். எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும், அது மட்டும் தேவ சித்தம் இல்லை. எல்லா ஜனங்கள் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவும் சித்தமுள்ளவராக இருக்கிறாரே. சத்தியத்தை அறிந்தால்தான் விடுதலையை, ஜெயத்தை, மேன்மை பார்க்க முடியும். நாம் கடந்த 2 வாரங்களாக ஆபிரகாமின் வாழ்க்கையில் ஒரு தனி மனிதனாக இருந்த ஆபிரகாமை அழைத்து ஆஸ்வதித்து பெருக பண்ண என்ன காரணம் சொல்லி ஒரு 2 காரியங்களை தேவனே ஆபிரகாமின் வாழ்க்கையில செய்து அவனை ஆசீர்வதித்த 2 காரியங்களை, சத்தியங்களை நாம் தியானித்தோம். ஏசாயா 51வது அதிகாரம் 2வது வசனம், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்கள் தாயாகிய சாராளை நோக்கி பாருங்கள், அவன் ஒருவனாக இருக்கையில் அழைத்தேன், ஆஸ்வதித்தேன், பெருக பண்ணினேன். இந்த ஆபிரகாமை அழைத்து ஆஸ்வதித்து பெருக பண்ண தேவனே ஆபிரகாமின் வாழ்க்கையில செய்த 3 காரியங்கள். ஒன்று, ஆதியாகமம் 15:5 நட்சத்திரங்களை காண்பித்து அவனுடைய எண்ணங்களை மாற்றினார். 2வதாக ஆதியாகமம் 17வது அதிகாரத்திலே பெயரை மாற்றி பேச்சை மாற்றினார். இன்றைக்கு 3வது ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 5வது வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். ஆண்டவர் அந்த வானத்தை அண்ணாந்து பார்க்க சொல்லி நட்சத்திரங்களை காண்பித்து முதலாவது எண்ணத்தை மாற்றினார். அதே வசனத்துல வானத்தை அண்ணாந்து பார் என்று நட்சத்திரங்களை பார்க்க வைத்து அவனுடைய ஆவிக்குரிய பார்வையை மாற்றினார். ஸ்பிரிச்சுவல் சைட். முதலாவது எண்ணங்களை மாற்றினார், 2வது பேச்சை மாற்றினார், 3வது அவனுடைய ஆவிக்குரிய பார்வையை மாற்றினார். ஆபிரகாமை பொறுத்தவரையில் 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரால் பிள்ளைக்கு பால் கொடுப்பால் என்று எவன் சொல்லுவான்? இதன் ஆபிரகாமுடைய நிலைமை. ஆபிரகாமை பொறுத்தவரையில் தன் சரீரம் சொத்து போனது, சாராளி கர்ப்பமும் சொத்து போனது, அவள்தான் ஆபிரகாமின் நிலை. ஆனால் இந்த ஆபிரகாமை பெருக பண்ணுவதற்கு 2 காரியம் செஞ்சாரு. வானத்தை அண்ணாந்து பார்க்க வைத்து நட்சத்திரங்களை காண்பித்து சிந்தையை மாற்றினார், இவனமாய் சந்ததி இருக்கும். 2வதாக பெயரை சேஞ்ச் பண்ணி அவருடைய வார்த்தையை மாற்றினார், போன வாரம் தியானித்தோம். 3வதாக அதே நட்சத்திரங்களை காண்பித்து வானத்தை அண்ணாந்து பார் என்று அந்த நட்சத்திரங்களை பார்க்க வைத்து அவருடைய ஆவிக்குரிய பார்வையை மாற்றினார். நீதிமொழிகள் 29:18 வாசிக்கிறோம், தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில்
ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். தமிழ்ல சின்ன ஒரு மாற்றம், ஒரு வார்த்தைகள் விடுபட்டு விட்டது. ஆங்கில பைபிள்ல ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. தீர்க்கமான தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், அல்லது தரிசனம் இல்லாத இடத்தில் சீர்கெட்டு போவார்கள் என்று எழுதியிருக்க வேண்டும் என்று அங்கே வந்திருக்க வேண்டும். ஆனால் தீர்க்க தரிசனம் என்ற வார்த்தை அல்ல, தீர்க்கமான தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். தரிசனம் என்றால் என்ன? இறையில இதுக்கு 4-5 விளக்கங்கள் இருக்கிறது. ஆனால் அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல விரும்பவில்லை. மாறாக தரிசனம் என்ற வார்த்தைக்கு எளிதாக புரிந்து கொள்ள வேண்டுமானால், எதிர்காலத்தின் ஆசீர்வாதங்களை நிகழ்காலத்தில் மனக்கண்களில் விசுவாசித்து பார்ப்பது. எதிர்கால ஆசீர்வாதங்களை நிகழ்காலத்தில் அந்த ஆசீர்வாதங்களை விசுவாசித்து நிகழ்காலத்தில் எதிர்காலத்தை பார்ப்பது. எதிர்காலத்தின் ஆசீர்வாதங்களை நிகழ்காலத்திலே மனக்கண்களே பார்ப்பது தான் தரிசனம். நாம் எதை பார்க்கிறோம்? நம்முடைய பார்வை மாற வேண்டும், எண்ணங்கள் மாற வேண்டும், வார்த்தைகள் மாற வேண்டும், நம்முடைய பார்வையும் மாற வேண்டும். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் 19-20 ஒரு அற்புதமான வசனம் இருக்கிறது. பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறு ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். இவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. பிதாவானவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில ஊழியத்தில் இருந்து கிரியை செய்ய வேண்டுமானால், அற்புதங்களை நடப்பிக்க வேண்டுமானால், மகிமையான காரியங்களை செய்ய வேண்டுமானால், குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறு ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அப்படியானால் பிதா ஏதாகிலும் ஒன்றை குமாரனாகிய இயேசுவின் வாழ்க்கையிலே ஊழியத்திலே செய்ய வேண்டுமானால், அவர் செய்வதற்கு முன்பதாக செய்ய வேண்டிய காரியத்தை மனக்கண்கள விசுவாசத்தோடு பார்க்க வேண்டும். பார்வை மாற வேண்டும். அன்பு தேவஜனமே, வேத வசனம் வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் இரவும் பகலும் தியானிக்க வேண்டும். அதாவது நினைவில பதிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். முதலாவது. இரண்டாவது, வேத வசனம் வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறதோ அதை விசுவாசித்து நாவினாலே அறிக்கை செய்ய வேண்டும். எண்ணத்தை மாற்றினார், பேச்சை மாற்றினார். மூன்றாவது, எதை நினைத்தோமோ எதை அறிக்கை செய்தோமோ அந்த தேவனுடைய வார்த்தையை விசுவாச கண்களிலே நிறைவேறிவிட்டது என்று விசுவாசித்து பார்க்க வேண்டும். பார்வை மாற வேண்டும், ஆவிக்குரிய பார்வை மாற வேண்டும். உதாரணத்திற்கு புரிவதற்காக சொல்கிறேன். குழந்தை இல்லாத சகோதரிகள் கண்ணீரோடு சஞ்சலத்தோடு இருக்கலாம். கவனியுங்கள். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், எண்ணங்கள் மாறட்டும், குழந்தை இல்லை என்ற எண்ணங்கள் மாறட்டும். இரவு பகலும் வசனம் சொல்கிற பிள்ளைகளை காண்பாய். இரவு பகலும் சிந்தையில பதிங்க. பிள்ளைகளை தேவன் கொடுத்து விட்டார், உங்க ஜெபத்துக்கு பதிலை கொடுத்து விட்டார். இரண்டாவதாக, பிள்ளைகளை காண்பாய். தேவனே, என் பிள்ளைகளை காண பொறுமைக்காக நன்றி. என் சந்ததி மேல ஆவியை, உங்கள் ஆவியையும் என் சந்தானத்தின் மேல ஆசீர்வாதத்தை ஊற்ற போறீங்க, நன்றி. வார்த்தை மாறட்டும். என் பிள்ளைகள் சந்தானம் பேர பிள்ளைக்கு கூட அவங்க மேல கூட ஆவியை ஊற்ற போகிறீர். எப்பொழுது? குழந்தை இல்லாத நிலைமையில, எல்லாம் முடிந்த நிலைமையில வேத வசனம் சொல்லுகிறதை இரவு பகலும் தியானிக்க வேண்டும், சிந்தையில் பதிக்க வேண்டும். அந்த வாக்குத்தத்தத்தை வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். அந்த அறிக்கை செய்த வார்த்தையை விசுவாச கண்களை பார்க்க வேண்டும். ஒருவேளை உங்க விசுவாசத்தின்படி ஒரு 3 குழந்தைகள் நீங்கள் விசுவாசிப்பீர்களே, ஆனால் ஒரு குழந்தை உங்க இடுப்பிலையும், ஒரு குழந்தை தோள்லையும், ஒரு குழந்தை கையிலையும் இருப்பதாக பாருங்கள். பிள்ளைகள் என்றுதான் பைபிள்ல போடப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்துல கூட சிங்குலர்ல பிள்ளை என்று வரவில்லை. 2க்கு மேற்பட்ட பிள்ளைகள் இருப்பதான் தேவசித்தம். இப்ப குழந்தை இல்லை, ஆனா வேத வசனம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகளை காண்பாய். இதுதான் சத்தியம், இதான் வசனம். இப்ப வேதம் சொல்றது, இரவு பகல் குழந்தை இல்லை, அதை நினைக்காத இதை நினை. சிந்தை மாற வேண்டும். இரண்டாவதாக, நாம் பேச்சை மாற்றினார் ஆபிரகாமுக்கு. எதை நினைச்சீங்களோ வாய் விட்டு பேச ஆரம்பியுங்கள். என் பிள்ளைகளை பிதாவை காண பொறுமைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் உமக்கு நன்றி. பிள்ளைகளை எனக்கு கொடுத்து விட்டீர், உமக்கு நன்றி. என் சந்ததி மேல, அதாவது என் பிள்ளைங்க மேல ஆவியையும், என் சந்தானம் பேர பிள்ளைங்க மேல ஆசீர்வாதத்தை ஊற்ற போறீங்க, நன்றி. வாய் விட்டு பேசுறீங்களா? மூன்றாவது, பேசின வசனத்தின்படி, இந்த வாக்குத்தத்தத்தின்படி
பிள்ளைகளை தேவன் கொடுத்து விட்டார் என்று விசுவாசித்து உங்க மனக்கண்களை பார்க்க ஆரம்பியுங்கள். நான் சொன்ன பார்த்தீங்களா, உங்க இடுப்புல ஒண்ணு, உங்க தோல்ல ஒண்ணு, உங்க கையில ஒரு பிள்ளை இருப்பதை பார்த்து தேங்க்ஸ் பண்ணிட்டே இருங்க. எவ்வளவு நேரம்? 24 ஹவர்ஸும், டே அண்ட் நைட், இரவு பகலும் தியானித்து கொண்டிருப்பாயாக, நினைத்து கொண்டிருப்பாயாக. இரவு பகலும் வாய் விட்டு பிரியாது இருப்பதாக. அப்படியானால் இரவு பகலும் விடியும் போதும் படுக்கைக்கு போகும்போதும் அடைந்தாலும் விடிந்தாலும் கண்களுக்கு முன்பதாக பிள்ளைகளை பார்த்து ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்பீர்கள். ஆனால் உங்க விசுவாச பார்வையின்படி உங்களுக்கு நிச்சயமாய் உண்டாகும். ஒருவேளை தரிசனம் என்ற வார்த்தையை அநேக தவறாக பயன்படுத்தி எதையோ நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சில விளக்கங்கள் இருந்தாலும் நான் ஒரு பெயர் வைத்திருக்கிறேன், சூப்பர் விசன். எதை நாம விசனா பார்க்கணும் அப்படின்னா, பேதுரு சொல்லுகிறான், அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பருவத்தில் இருந்தோம். அப்பொழுது இயேசு மறுரூபமானார். முகமுகமா இயேசுவை எலியாவோடு மோசையோடு பேசுகிறத நாங்க பார்த்தோம், தரிசனத்துல லைவா பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறார். அதைவிட அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் உண்டு. அதாவது இருளில் ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அந்த வசனத்தை கவனித்திருப்பதுனாலும் நாங்கள் லைவா ஜீசஸுடைய மறுரூபமானதை பார்த்தோம்ப்பா. ஆனா அதை விட உறுதியான ஒன்று இருக்கு. இருளில் ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கு போன்ற ஒன்று இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை. அதை விசுவாசிப்பது, அதை பார்ப்பதுனாலும் அந்த வார்த்தை சொல்லுகிறது, பிள்ளையை கொடுத்து விட்டார். சிந்தையை மாத்திட்டீங்க, இரவு பகல் சிந்தையில பதிச்சிட்டீங்க, இரவு பகல் வாயினால பேசிக் கொண்டிருக்கிறீங்க, இரவு பகல் விசுவாச கண்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ப்ராசஸ் நடந்து கொண்டே இருக்குமானால் நிச்சயமா ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான மாற்றத்தை உங்க வாழ்க்கையில் நிச்சயமா காண்பீங்க. சகோதரி சகோதரா, கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. சத்தியத்தை அறிய விடுதலை. எந்த சூழ்நிலையும் இந்த பார்வையை விட்டு விடாதிருங்கள். பிதாவாகிய தேவனே குமாரனாகிய இயேசுவின் வாழ்க்கையில ஊழியத்தில் கிரியை செய்ய வேண்டுமானால் அந்த குமாரன் பார்க்க வேண்டும். அடுத்த வசனம், தாம் செய்கிறவர்கள் எல்லாம் குமாரனுக்கு காண்பிக்கிறார். ராவலா பிதாவின் சமூகத்தில் இருக்கும்போது, மகனே உன்னை பற்றி நான் கொண்டு வைத்திருக்கிற திட்டம் இது என்று சொல்லி காண்பிக்கிறார். அவர் காண்பிப்பதெல்லாம் இயேசு மனக்கல்ல பார்க்க, பிதா கிரியை செய்ய. இன்றைக்கு நமக்கு எழுதி கொடுத்து விட்டார், காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம தான் வசனத்தை விசனா மாத்தணும், தரிசனமா மாத்தணும். தரிசனம் என்றால் எதிர்காலத்தை நிகழ்காலத்தில் பார்ப்பது, மனக்கண்களை விசுவாசோடு பார்ப்பது. உங்களை எப்படி பார்க்குறீங்க? எல்லாம் முடிஞ்சதுன்னு பார்க்குறீங்களா? டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க, இன்னைக்கு குழந்தை இருக்கான்னு சொல்லிட்டாங்க, அதே நினைக்க போறீங்களா? இந்த இறை வார்த்தை என்ன சொல்லுகிறது? இதை இரவு பகல் பேச ஆரம்பியுங்கள், நினைக்க ஆரம்பியுங்கள், பார்க்க ஆரம்பியுங்கள். நிறைய காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு இதை பற்றிய சத்தியத்தை பற்றி. ஆனால் ஒரு சம்பவத்தை, நான் அறிந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். பல வருடங்களுக்கு முன்பதாக உலக அழகி போட்டி, மிஸ் வேர்ல்டு போட்டியை நடத்தினார்களாம். பல தேசத்திலிருந்து அநேக பெண்கள், அழகான பெண்கள், அறிவுள்ள பெண்கள் கலந்து கொண்டார்கள். பல சுற்றுக்கு பின்பதாக இறுதியாக முடிவு அறிக்கிற நாள் வந்தது. யார் மிஸ் வேர்ல்டு பட்டத்தை பெறப்போகிறார்கள் என்று முடிவு அறிவிக்கக்கூடிய நாள் வந்தது. ஒரு பெரிய ஸ்டேடியம் மக்களால் நிறைந்திருக்கிறது. அகில உலகம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், யார் மிஸ் வேர்ல்டு பட்டத்தை தட்டப் போகிறார்கள் என்று சொல்லி. திடீரென்று யாரும் சற்றேனும் எதிர்பார்க்காத ஒரு சிறிய தேசத்துல, ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு வாலிப மகளை மிஸ் வேர்ல்ட் என்று அறிவித்தார்கள். அந்த அரங்கம் ஆர்ப்பரிக்கிறது, அந்த தேசம், அந்த மகளுடைய தேசம் ஆர்ப்பரிக்கிறது, சொந்தங்களும் நண்பர்களும் ஆர்ப்பரிக்கிறார்கள். ஆனால் அந்த மிஸ் வேர்ல்ட் பட்டத்தை பெற்ற அந்த மகள் ஜஸ்ட் ஸ்மைல், ரெண்டு லைட்டா ஸ்மைல் பண்ணிக்கொண்டு அமைதியாக இருக்கிறாள். ஒரு எக்ஸ்பிரஷனும் இல்லை, ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லை. தலையில கிரீடத்தை வைத்தார்கள், தோல்ல மிஸ் வேர்ல்டு பட்டத்தை மாற்றினார்கள், எல்லாம் ஆர்ப்பரித்து கொண்டாடுகிறார்கள். ஆனா அந்த மகளுக்குள்ள சொல்லக்கூடிய எக்ஸ்பிரஷன் இல்லை. அப்பொழுது இறுதியாக நிருபர்கள் கேட்டார்கள், உங்களுக்கு இந்த மிஸ் வேர்ல்டு பட்டத்தில் சந்தோஷம் இல்லையா, சந்தோஷம் இல்லையா என்று கேட்டார்கள். அப்பொழுது அந்த மகள் சொன்னால், என்னுடைய தலையில் இருக்கிற இந்த கிரீடத்தையும் என்னுடைய தோல்ல இருக்கிற இந்த ரிப்பனையும் இன்றைக்குத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நான் ஏறக்குறை 20 வருஷங்களுக்கு மேலாக என் தலையில் கிரீடம் இருப்பதாகவும் என் தோளில் மிஸ் வேர்ல்ட் என்ற பட்டம் இருப்பதாகவும் பார்த்து 24 மணி நேரமும் அதிலே வாழ்ந்ததுனால
எனக்கு இன்றைக்கு பெரிதாக தெரியவில்லை. பல வருடங்களாக இரவு பகலும் என் தலையில அந்த கிரீடம் இருக்கிறதாக, என் தோல்ல மிஸ் வேர்ல்ட் ரிப்பன் அந்த பட்டம் இருப்பதாக நான் பார்த்து 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 வாழ்ந்ததுனால இன்றைக்கு என் தலையில் இருக்கிற அந்த கிரீடத்தையும் அந்த ரிப்பனையும் நான் பார்த்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமில்லை என்று சொன்னார்களாம். ஒரு ஆழமான சத்தியம் அன்பு தேவ ஜனமே. எதை பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். உங்கள் களஞ்சி நிரம்பி வழிகிறத பாருங்க. உங்கள் திருச்சபை ஆத்துமாக்களா நிரம்பி வழிகிறத பாருங்க. வசனம் சொல்கிறது, மந்தை பெருகுவது போல உன் ஜனத்தின் மனிதரை பெருக பண்ணுவேன், உனக்கு ஈடாக ஜனங்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜாதிகளை கொடுப்பேன். விசுவாசித்து வசனத்தை ராப்பகலா பாருங்க. பிள்ளைகளை பாருங்க. ஐயோ, என் வியாதியை பார்க்க போனா என் லைஃப் முடிஞ்சு விடுமோ, மரணம் வந்து விடுமோ, மறித்து விடுவேனோ என்று கூட ஒரு பயம் உங்களுக்கு வரலாம். வேதம் சொல்லுகிறது, நீடித்த நாட்களால் நான் உன்னை திருப்தியாக்குவேன், உன் ஆயுஷ் நாட்களை பூர்ணப்படுத்துவேன். தானியம் ஏற்ற காலத்தில் அம்பாரத்தில் சேருவது போல நல்ல முதிர் வயதிலே கல்லறையில் சேர்க்கப்படுவீர். அப்படியானால் நீங்கள் லாங் லைஃபாக இருப்பீங்க, உங்கள் பிள்ளைகளை பார்ப்பீங்கன்னு பைபிள் சொல்லுது. இதை விசுவாசிங்க. இரவு பகலை விசுவாசித்து உங்க சிந்தையில பதிங்க. இரவு பகலை வாய் விட்டு பேசுங்க. நீடித்த நாட்களால் தேவன் என்னை திருப்தியாக்குவார், என் பிள்ளைகளின் பிள்ளைகளை நான் காண்பேன், என் ஆயுசு நாட்களை கர்த்தர் பூர்ணப்படுத்துவார், என் அப்பத்தையும் தண்ணீர் ஆசுவத்தை வியாதியை விளக்குவார், என் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவார். தானியம் ஏற்ற காலத்தில் அம்பாரத்தை சேருவது போல நல்ல முதிர் வயதிலே கல்லறையிலே சேர்க்கப்படுவேன் என்று அறிக்கை செய்யுங்கள். விசுவாச கண்களை பார்த்து கொண்டிருங்கள். நிச்சயமாக வாழ்க்கையில மாற்ற வரும். ஜெபிப்போமா? கண்களை மூடி. கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, ஒரு தனி மனிதனாகிய ஆபிரகாமை அழைத்து ஆஸ்வதித்து பெருக பண்ணுவதற்கு என்ன காரணம் என்று தியானித்தோம். ஆண்டவரே, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி பார்த்து சொன்னீங்கள் ஆண்டவரே, தாயை நோக்கி பார்த்து சொன்னீங்கள் ஆண்டவரே. அவர்களை அழைத்து ஆஸ்வதித்து பெருக பண்ணுவதற்கு நீங்களே செஞ்ச 3 காரியத்தை தியானித்தோமே. நட்சத்திரங்களை காண்பித்து சிந்தையை மாற்றி, எண்ணங்களை மாற்றி, பெயரை மாற்றி, பேச்சை மாற்றி, நட்சத்திரங்களை காண்பித்து பார்வையை மாற்றி, வாழ்க்கையில் ஒரு பெரிய பெருக்கத்தை கொடுத்தீங்களா ஆண்டவரே. இந்த சத்தியத்தை இதை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி நடைமுறையில் இந்த சத்தியத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வெற்றியாய், ஜெயமாய், மேன்மையாய் வாழ அனுகிரகம் செய்யுங்கப்பா. ஆபிரகாமை போல ஆஸ்வதித்து பெருக பண்ணுவீராக. வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்களை கொடுப்பீராக. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பாஸ்டர் எஸ். ராஜேஷ், இயேசுவின் இரத்தக்கோட்டை, நல்ல சமாரியன் ஐக்கிய ஊழியங்கள், 15/272/1, பெரிய செல்வம் நகர், தாளமுத்து நகர் பகுதி, சிலுவைப்பட்டி, தூத்துக்குடி.